வணக்கம் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த வீடியோ முழுக்க ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் ஆன வீடியோ அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு தெளிவுபடுத்திக்கிறேன். ஸோ இதனால் வந்துட்டு நீ ஒரு சைடுக்கு செம்பு தூக்குற அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லாதீங்க. உண்மையிலே இது ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டுக்கான ஒரு வீடியோ, ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷ காத்திருப்புக்கு அப்புறமா தல அஜித் குமார் நடித்து வெளிவர காத்திருக்கிற படம் விவேகம் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நேற்று நைட்டு கரெக்டாக 12:01 ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்தோன்னா நமக்கு தோணுன சில விஷயங்களை தான் அப்படியே நான் இன்றைக்கி இதில் பதிவு பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். முறுக்கேத்தன உடம்பு அப்படின்னு சொல்கிறது, அதுவும் இல்லாமல் ஒரு மஸ்குலர் பீஸ்ட், ஹேண்ட்ஸம் ஹங்க் இப்படிலாம் நிறைய பேர் அவருக்கு சொல்லியிருக்கோம் இதுக்கு முன்னாடி. பட் அது எல்லாத்தையும் நிரூபிக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு மிலிட்ரி பேண்ட், அதுக்கப்புறமா பேர் பாடியோட, கையில் க்ளவோட, அப்படி அவர் அந்த வெறித்தனமாக பார்வையோடு நிற்கிற அந்த ஒரு ஸ்டில்லை பார்க்குறப்ப ஒரு விஷயம் என்ன தோணுச்சு அப்படின்னா, இது எந்த மாதிரி ஒரு படமாக இருக்க போகுது அப்படின்றதெல்லாமே தாண்டி தன் மேலே எல்லாருமே வைக்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டு எல்லாத்தையுமே அவர் தன்னுடைய செய்கைகளால் பதில் கொடுக்குறாரு அப்படின்றது மட்டும் நல்லா தெரிஞ்சுது. இதுக்கு முன்னாடி ஆட தெரியாது அப்படின்னு சொன்னப்பவும் சரி, அதுக்கப்புறமா இவருக்கு ஒழுங்காக தமிழ் பேச தெரியாதுப்பா அப்படின்னு சொன்னப்பவும் சரி, அதுக்கப்புறமா அவருக்கு முதுகில் அடிபட்டு ஆப்ரேஷன் செஞ்சு அதுக்கப்புறமா இவருமே அவ்வளோதான் எந்திரிக்க மாட்டார் அப்படின்னு சொன்னப்பவும் சரி, நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஓவராக வெயிட் போட்டார், இனிமேல் அவ்வளோதான்ப்பா ஹீரோவால் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்கிறப்ப தான் இப்போ இந்த ஒரு ஹேண்ட்ஸம் லுக்கில் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தலை ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போய் ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியுது. பட் ஆனால் இவ்வளவு வலி வேதனைகளுக்கு அப்புறமும் உடம்பை இந்த அளவுக்கு ட்ரிம்மாக கொண்டு வர முடியும், அதாவது நம்ம நினச்சா எதுவுமே முடியாத விஷயம்னு ஒன்று இல்லை அப்படின்றத ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு தல அஜித் குமார் அப்படின்றத உண்மை. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த விஷயமே நம்மளால் பண்ண முடியாதுன்னு எதுவுமே கிடையாது அப்படின்றத ஒன்ஸ் அகைன் தல அஜித் ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய அஜித் ஃபேன்ஸ் நான் சொல்லி கேட்டிருக்கிறேன், மேன் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ உண்மையிலேயே இது ஒரு இன்ஸ்பைரிங் ஆன ஒரு ஃபர்ஸ்ட் லுக் அப்படி தான் சொல்லணும். இந்த படம் எப்படி வரப்போகுது அதெல்லாம் நம்ம டீசர் பார்க்க போகிறோம், ட்ரெய்லர் பார்க்க போகிறோம், படம் வர்றப்ப படத்தை பார்க்க போகிறோம். இருந்தாலும் இந்த ஒரு ஸ்டில்லை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு வழி இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு இன்ஸ்பிரேஷனல் இமேஜாக தான் இந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்கு அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்த விரும்புகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய அதில் அந்த டைட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா விவேகம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் நம்பர் அது மாதிரி கொடுத்துருந்தாங்க தமிழோட ஃபாண்ட்டில். அதுக்கப்புறமா பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் துப்பாக்கியோட தலையை குறி வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஜான்டிக் ஒரு அப்படியே ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படமாக தான் இருக்கும். வேதாளம் மாதிரி, வேதாளம்ல கூட எமோஷன் இருந்துச்சு, பட் இந்த படத்தில் எமோஷன் இருக்கா அப்படின்றது தெரில. பட் சிவா சார் அதை விட மாட்டார். ஸோ இதை வச்சு நிறைய அனுமானங்கள் ஓடிட்டே இருக்குது. நிறைய பேர் கதைலாம் இனிமேல் எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் விவேகம் படத்தோட கதை அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும் நம்ம தல அஜித் குமாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சேனலை நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ் எதாவது இருந்தாலும் கீழே தலைமை சொல்லுங்கள். மீண்டும் சூப்பரான ஒரு வீடியோ சந்திக்கிறேன். ராஜேஷ், பாய்.